இன்னைக்கு நாம இந்தியாவோட நிகழ்காலத்தை பாதிக்கிற ஒரு முக்கியமான பலரையும் யோசிக்க வைக்கிற ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான் இருக்கோம். இங்க நிலைமை கண்டிப்பா சீரடையும், நல்ல மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடையே இந்த உரையாடலை ஆரம்பிக்கலாம். நிச்சயமா நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல்களை வச்சு பார்க்கும்போது ரொம்ப வருஷம், அதாவது ஒரு 10 வருஷம் வெளிநாட்டுல இருந்துட்டு இந்தியா திரும்பின ஒருத்தரோட அனுபவம். அவர் இங்க என்னென்ன சவால்களை சந்திச்சாரு, அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டோட அமைப்பு சார்ந்த சில பிரச்சனைகள் பத்தியும் அவரோட பார்வை என்னன்னு கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம். இது ஒரு தனி நபரோட கதை மட்டும் இல்ல. சரி, அப்ப முதல்ல அந்த நபரோட பின்னணியிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அமெரிக்கால 10 வருஷம் ஆமா, அங்கேயே படிச்சு பெரிய டெக் கம்பெனிஸ்ல வேலை பார்த்திருக்காரு. ஆனா 2024ல திடீர்னு வேலை போயிருக்கு. அப்ப அவர் H1B விசால இறுதி கட்டத்துல இருந்திருக்காரு. கிரீன் கார்டு அப்ளிகேஷனை கூட கம்பெனி திரும்ப வாங்கிட்டாதால வேற வழி இல்லாம இந்தியாவுக்கு திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயம். ஆமா, கரெக்ட். அவர் ஜனவரி 2024ல நிறைய எதிர்பார்ப்போட தான் இந்தியா வந்ததா சொல்றாரு. ஆனா இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. ஆனாலும் இங்க இருக்கிற வாழ்க்கை முறைக்கு என்னால இன்னும் பழகிக்க முடியலன்னு சொல்றாரு. டெல்லி, மும்பை, ஹைதராபாத்னு பல ஊர்கள்ல பார்த்துட்டாரு. ஆனா அங்க கிடைச்ச அனுபவங்கள்ல அவர் ஒரு உடைந்த அமைப்பு, ஒரு புரோக்கன் சிஸ்டம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் அவரை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அவர் சமூக ஊடகங்கள்ல ஒரு லிஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா, ஒரு 11 காரணங்கள்னு நினைக்கிறேன். அது நிஜமாவே கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஆமா, முக்கியமா சொன்னது 2 வகை பிரச்சனைகள். ஒன்னு, இந்த மோசமான உள்கட்டமைப்பு, அதாவது ரோடு சரியில்லை, எங்க பார்த்தாலும் ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன், தூசி. ஏன் ஹைதராபாத்ல ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டியில கூட ஷவர் ஒழுங்கா வேலை செய்யல, மெயின்டெனன்ஸ் சரியில்லைன்னு சொல்றாரு. அது ஒண்ணு. இன்னொன்னு, பொதுவான குடிமை உணர்வு குறைபாடு, அதுவும் ரொம்ப முக்கியமா சொல்றாரு. ஆமா, அதையும் ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காரு. போக்குவரத்து விதிகளை மதிக்காம வண்டி ஓட்டுறது, பாதசாரிகளை கண்டுக்காம போறது, அதெல்லாம் சர்வசாதாரணமாயிடுச்சு. கார்கள்ல இருந்து அப்படி குப்பையை தூக்கி வெளியே வீசுறது, பொது இடங்கள்ல சிறுநீர் கழிக்கிறதுன்னு, இந்த மாதிரி பொதுவான சிவில் சென்ஸ் சுத்தமா இல்லைன்னு வருத்தப்பட்டிருக்காரு. இந்த அனுபவங்கள் எல்லாம் சேர்ந்து அவரை ரொம்ப சோர்வடைய வச்சிருச்சுன்னு, இந்த சூழல் மொத்தமா அவரை நசுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சோஷியல் மீடியால இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இதுக்கு சமூக ஊடகங்கள்ல பல பேர் பல மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சிலர் ஆமா பாவம் கஷ்டம்தான் அப்படின்னு அனுதாபம் தெரிவிச்சாலும், நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியால இதெல்லாம் மாறாதுங்க, நீங்க துபாய், சிங்கப்பூர் மாதிரி வேற எங்கேயாச்சும் போயிடுங்கன்னு அணிவுரை சொல்றாங்க. ஆமா, அதுதான் யதார்த்தமா தெரியுது பல பேருக்கு, இல்லையா? இதுவே ஒரு மாதிரி இருக்குல்ல கேக்கா. உண்மைதான். இந்த தனிப்பட்ட ஒரு விரக்தியும் அதுக்கு இந்த மாதிரியான பதில்களும் நம்ம அமைப்புல இருக்கிற ஆழமான பிரச்சனைகளை தான் காட்டுது. அதனாலதான் இந்த அனுபவங்களோட சேர்த்து சில அமைப்பு ரீதியான தீர்வுகள் பத்தியும் விவாதங்கள் நடந்திருக்கு. அப்படியா? என்ன மாதிரி தீர்வுகள் பத்தி பேசுறாங்க? இப்போ உதாரணத்துக்கு சிங்கப்பூர் மாதிரி நாடுகள்ல இருக்கிற ஒரே சீரான மிதமான ஜிஎஸ்டி வரி இருக்கு இல்லையா, அதை இங்க கொண்டு வரலான்னு ஒரு கருத்து. இப்போ நமக்கு பல அடுக்கு ஜிஎஸ்டி இருக்கு, அதனால சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ ஒரே வரியா இருந்தா தொழில் பண்றது கொஞ்சம் சுலபமா இருக்கும்னு ஒரு பார்வை. ஓ சரி, ஆனா அந்த வரி வசூலை மாத்தினா மட்டும் போதுமா? பிரச்சனைகள் தீர்ந்துடுமா? அது கூடவே இந்த வசூலிக்கிற வரி பணத்தை வெளிப்படையா ரொம்ப பொறுப்போட எதுக்கு செலவு பண்றோன்னு மக்களுக்கு தெரியணும். முக்கியமா சாலைகள், இந்த மாசு கட்டுப்பாடு, சுகாதாரம், மத்த உள்கட்டமைப்புக்கு சரியா பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. அது போக இந்த குடிமை பண்புகளை வளர்க்கறதுக்கு கல்வியிலையும் மாற்றம் கொண்டு வரணும், அதே சமயம் சட்டங்களையும் ரொம்ப கடுமையா அமல்படுத்தணும்னு சொல்றாங்க. கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா இது ஒரு பெரிய சவால் மாதிரி தெரியுதே. சிங்கப்பூர் மாதிரி ஒரு சின்ன நாட்டோட நம்மள ஒப்பிட முடியுமா? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒப்பீடுங்கிறது ஒரு மாடலுக்காக தான். சிங்கப்பூரை அப்படியே காப்பி பண்ணணும்னு இல்ல. ஆனா அந்த அடிப்படை நோக்கம், அதாவது அமைப்பை எளிமையாக்கி அதோட செயல்திறனை அதிகப்படுத்துறது, அது நமக்கு தேவை. கடைசியா இன்னொரு முக்கியமான விஷயமும் பேசப்பட்டிருக்கு. சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சாலும் நம்ம நாட்டுல பெட்ரோல், டீசல் விலை குறையவே மாட்டேங்குது. ஆமா, அது பெரிய பிரச்சனையா இருக்கு. இது மக்களோட நிதிச்சுமைய ரொம்ப அதிகரிக்குது. இந்த விலையை குறைச்சா மக்கள் கையில கொள்ள காசு மிஞ்சும், அவங்க செலவு பண்ணுவாங்க. அது பொருளாதாரத்துக்கு ஒரு சின்ன தூண்டுதலா இருக்கணும் ஒரு கருத்து இருக்கு. இதெல்லாம் வெறும் மேலோட்டமான மாற்றங்கள் இல்ல, நம்ம அமைப்புல ஆழமான சீர்திருத்தங்கள் தேவைங்கிறத காட்டுது. சரி, ரொம்ப அருமையான ஒரு கலந்துரையாடல். இந்த சிந்தனையை தூண்டும் விஷயங்களோட இன்னைக்கு இதை நிறைவு செஞ்சுக்கலாம். 10 வருஷம் கழிச்சு நாடு திரும்பின ஒரு டெக் வல்லுநரோட இந்த கதை நம்ம அமைப்புல பிரச்சனைகள் இருக்கும்போது தாய்நாட்டுக்கு திரும்புறதுல இருக்கிற நிஜமான சவால்களை நமக்கு கண் முன்னாடி கொண்டு நிறுத்துது. ஆமா, இது வெறும் சவால்களை பத்தி மட்டும் இல்ல, நம்மளோட குடிமை பொறுப்பு என்ன, அமைப்பை எப்படி சீர்திருத்துறது,
எல்லாருக்கும் ஒரு கண்ணியமான வாழ்க்கை எப்படி கிடைக்கும்? இப்படியான ஆழமான கேள்விகளையும் இது எழுப்புது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு சூழல்ல குறுகிய கால தீர்வா வேற நாட்டுக்கு போறதுதான் சரியா, இல்ல இந்தியாவிலே இருந்து ஒரு நீண்ட கால மாற்றத்துக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கணுமா? இந்த ஜிஎஸ்டி மாதிரி முன்வைக்கப்பட்ட தீர்வுகள் எல்லாம் நிஜமாவே ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா? உங்க எண்ணங்கள் என்னன்னு கண்டிப்பா எங்களோட பகிர்ந்துக்கோங்க. தி ஓப்பன் மைக் podcasts@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்க. இந்த உரையாடலை நாம அங்க தொடரலாம். அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து சிந்திங்க, பேசுங்க. நன்றி.